ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 10. லவன்குசன் பிறந்த செய்தி அந்த காடு முழுவதும் பரவ, அந்த காட்டில் வசித்து வந்த ரிஷிகளும் முனிவர்களும் சீதாதேவியை காண வந்தனர். அவர்கள் லவன்குசன் இருவருக்கும் தங்களது ஆசிகளை வழங்கினர். சீதாதேவி மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் தனது 2 குழந்தைகளை வளர்த்து வந்தார். அவர்களின் முகத்தில் அவள் தனது கவலைகள் அனைத்தையும் மறந்தாள். இருப்பினும் ஸ்ரீ ராமச்சந்திரரின் நினைவுகள் அவளை விட்டு சிறிதும் நீங்கவில்லை. எத்தனை அழகான குழந்தைகள் இவர்கள்! இவர்களை பார்த்தால் அவர் எத்தனை மகிழ்ச்சி கொள்வார் என்று அடிக்கடி மனதில் நினைத்து கொள்வாள். ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் அந்த குழந்தைகளிடம் அன்புடன் நடந்து கொண்டனர். அந்த 2 குழந்தைகளின் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்ததை கவனித்தனர். அது அவர்களை இன்னும் அன்புடன் பழக வைத்தது. லவன்குசன் இருவரின் குழந்தை பருவமும் விளையாட்டிலேயே கழிய, இருவரும் கல்வி கற்கும் பருவத்தை அடைந்தனர். வால்மீகி முனிவர் இருவருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அரசனின் குழந்தைகள் அல்லவா? ஒரு அரசனின் குழந்தைக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதேபோல் வீரமும் அதற்கான சண்டை பயிற்சியும் மிகவும் அவசியம் என்பதை நன்கு அறிந்திருந்தார் வால்மீகி. அதனால் அவர் இருவருக்கும் சண்டை பயிற்சியை கற்றுத்தர ஆரம்பித்தார். இருவரும் வாழ்வீச்சு, அம்பு எய்தல் போன்ற சண்டை பயிற்சிகளில் மிகவும் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். அதில் இருவரும் சிறந்து விளங்கினர். கல்வியிலும் அரசியலிலும் கூட இருவரும் சிறந்து விளங்கினர். வால்மீகி அவர்கள் இருவரின் முன்னேற்றத்தை கண்டு பூரித்து போனார். ஒரு முனிவராக இருந்தபோதும் வால்மீகி ஒரு நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், நிறைய கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். அவர் லவன்குசன் இருவருக்கும் சங்கீதமும் கற்றுத்தந்தார். அந்த நேரத்தில்தான் வால்மீகி இராமாயண காவியத்தை எழுத ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஸ்லோகமும் தான் நேரில் நின்று பார்த்தது போல எழுதினார். லவன்குசன் இருவருக்கும் இராமாயணத்தை முழுவதுமாக கற்றுத்தந்தார். அவர்கள் இருவரும் இராமாயணத்தை பாடலாக பாடினர். அதை கேட்டு கேட்டு மனம் குளிர்ந்தாள் சீதாதேவி. ஆனால் அவர்கள் இருவருக்கும் தங்களது தந்தைதான் அரசர் ஸ்ரீராமர் என்பது தெரியாது. தங்களது தந்தை யாரென்று தெரியாமலே வளர்ந்தனர். அவர்களை பொறுத்தவரையில் ராமர் என்பவர் ஒரு நாட்டின் அரசர். அவர் மிகுந்த நற்செயல்களை செய்பவர் என்று மட்டுமே அறிவர்.